இந்த ஸ்டோரியை கேட்டு நீங்களே ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். ஒரு பையனுக்கு அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சண்டே வாக்கில் மேரேஜ்னு வைங்களேன். அதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே ஓகே நம்ம கல்யாணம் ஆக போகுது, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஊரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த மாப்பிள்ளையும் அசம்பிள் ஆகியிருக்காங்க. 2 டேஸ் நல்லா பார்ட்டி பண்ணியிருக்காங்க, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டேவும் வந்திருக்கு, விடிஞ்சா கல்யாணம். அன்னைக்கும் விடலை, சாட்டர்டே நைட்டும் நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கல்யாணமோ காலையில் 7 மணிக்கு, ஆனால் இவங்க எழுந்ததே வந்துட்டு 10 மணிக்கு. சரி என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ, அங்கே எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ கல்யாணம் நடக்கிற இடத்துல அப்படின்னு வேகமாக அடித்து பிடிச்சி கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போகவும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. போயிட்டு அங்கே போய் பார்த்தா எல்லாம் கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் கல்யாணம் நார்மலாக போயிட்டுருக்கு. பார்த்தா என்னன்னு விசாரித்து பார்த்தா அப்போ தான் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு. பிகாஸ் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஆன் டைமுக்கு போயிருக்காங்க. ஸோ மாப்பிள்ளையோட தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லாம் கேஷுவலாக நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும்னு எடுத்துக்கிறதா, அல்லது ஆன் டைமுக்கு போனால் தான் அந்த விஷயம் கிடைக்கும்னு எடுத்துக்கிறதா, அல்லது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்புன்னு எடுத்துக்கிறதா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன்.